பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக அனைவருக்கும் உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். குருஜியுடைய ஆசீர்வாதங்கள் நிறைய. என்னுடைய பரிபூரண ஆத்மார்த்தமான ஆசீர்வாதங்கள் உங்கள் அனைவருக்கும். அடுத்ததாக தை திருநாளாம் பொங்கல் திருநாள். இந்த பொங்கல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு நாட்களாக நம்ம பார்க்கிறோம். பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் அப்படின்னு நம்ம தை பிறந்துட்டாலே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். மார்கழி மாதம் பீடுடைய மாதம்னு சொல்றோம். மார்கழி மாதம் முடிந்ததுக்கு அடுத்ததாக நம்ம தை மாதம் என்று சொல்லக்கூடிய மகர சங்கராந்திரி என்று சொல்லக்கூடிய தை மாசத்துல பார்த்தீங்கன்னா வீடு கிரக பிரவேசம் பண்றதுல இருந்து, திருமணம் வைபவத்திலிருந்து அடுத்தடுத்து நம்ம என்னென்னலாம் சில விஷயங்கள்லாம் தை மாசத்துல நம்ம பிளான் பண்ணியிருக்கக்கூடிய தை மாசி இல்லைலாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல நம்ம செய்யறோம். இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பொங்கல் வைக்கக்கூடிய ஒரு நேரம். எல்லா இடத்துலையுமே இந்த பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறது உண்டு. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா புதுமண தம்பதிகள், புதுசா கல்யாணம் ஆயிருக்கிறவங்க, அவங்க வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பெண் வீட்டில் வாங்கி கொடுப்பாங்க. பாத்திரம்லாம் வாங்கி கொடுப்பாங்க, கரும்பு வாங்கி கொடுப்பாங்க. நிறைய இந்த கரும்பு, அரிசி, வெல்லம், நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அப்படி வாங்கி கொடுக்கும்போது அந்த பொங்கல் வைக்கக்கூடிய நேரம், எந்த நேரத்துல நம்ம பொங்கல் வைத்தால் அந்த பொங்கியது தங்கி நம்ம குடும்பம் நல்ல மேல மேல அமோகமா வரும். பொங்கியது தங்கி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பொங்குறது தங்கி அமோகமா இருக்கக்கூடியது அப்படின்னு உண்டு. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். அந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த நேரம், பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அந்த நேரம் எதுக்காக அந்த நேரத்தை சொல்ல, எல்லாமே எல்லா நேரத்திலையுமே செய்யலாம். ஆனால் பொங்கல் வைக்கக்கூடிய நேரம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த நேரத்தில் இது செஞ்சாலும் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது பொங்கல் வைக்கக்கூடிய நேரம், எந்த நேரத்தில் நம்ம பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிறது. அதாவது இந்த பொங்கல் வைக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா இந்த பொங்கல் எந்த நாள்ல வருது? செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது. அப்ப அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த ராகு காலம் யமகண்டம் சொல்றோம் இல்லையா? இப்ப இந்த ராகு காலம் அப்படிங்கிறது நமக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3 நாள்ற ராகு காலம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 9:10 யமகண்டம் வருது. அப்ப இந்த நேரத்தை தவிர்த்து அப்ப நல்ல நேரமாகப்பட்டது நம்ம எதெல்லாம் நம்ம வச்சுக்கிறோம்? காலையில 7:30 மணியிலிருந்து 8:30 மணிக்குள்ள பொங்கல் வைக்கணும். 7:30 மணியிலிருந்து 8:30 மணிக்குள்ளாக அந்த பொங்கல் பொங்கிடணும். அந்த பொங்கி அதுக்கப்புறமா நீங்க சுவாமிகிட்ட வச்சு சாம்பிராணி போட்டு பூஜை பண்ணி அடுத்தடுத்து நீங்க செய்யக்கூடியது. அந்த பொங்குறது அப்படிங்கிறது அது 7:30 8:30. சரிங்க, என்னால அந்த டயத்துல செய்ய முடியல, அடுத்தது நமக்கு ஏதாவது ஒரு நல்ல நேரம் இருக்கா அப்படின்னு சொன்னா 10:30 11:30 இந்த நேரத்துல பொங்கல் வைக்கிறது இன்னும் சிறப்பானது. 10:30 11:30 இந்த 2 நேரம். அடுத்ததாக சரி, நான் இந்த 2 நேரம் எனக்கு நல்ல நேரமா இருக்கு. ஸோ இந்த 2 நேரத்துல ஒரு நேரம் நான் பொங்கல் வைக்கிறேன். சுவாமிக்கு பூஜை பண்றது எல்லாமே இந்த பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். 7:30 8:30, அதே போல 10:30 11:30. அதுக்கப்புறம் உச்சிக்காலம் வந்துடும். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, 12 மணி வரைக்கும் சில பேர் அந்த பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. சூரிய பொங்கல் வச்சு மேல சூரியனுக்கு பூஜை பண்ணி சூரிய பொங்கல் சொல்லி எல்லாம் நல்லா சிறப்பா பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த பொங்கல் வைக்கக்கூடியது அப்படிங்கிறது. இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். அடுத்ததாக அதுவும் பார்த்தீங்கன்னா மங்களகரமான வாரம். செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது ஒரு மங்களகரமான வாரம், சிறப்பு மிக்க ஒரு நாளாக அமைகிறது. அடுத்ததாக நம்ம என்ன பண்றோம்? அடுத்த நாள் நமக்கு என்ன நாள் வருது? மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய மாடுகள்லாம், நிறைய யாரெல்லாம் ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 10 மாடு 15 மாடெல்லாம் வச்சிருப்பாங்க. பசுமாடு, பசு, கண்ணெல்லாம் நிறைய இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும். அதே போல காளை மாடுகள் எல்லா மாட்டுக்கும் பாத்தீங்கன்னா வர்ணம் பூசி அதுக்கெல்லாம் ரிப்பன் எல்லாம் கட்டி அதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வித்தியாசமா ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி அன்றைய தினத்துல சாயங்காலத்துல கோவில சுத்தி வருவாங்க. வண்டி கட்டி கோவில் எல்லாம் சுத்தி வருவாங்க. அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அந்த மாடு அந்த திருஷ்யம், அது மாட்டு பொங்கல் அப்படின்னு உண்டு. அந்த மாட்டுக்கு அந்த பொங்கல் கொடுக்கக்கூடிய அந்த மாட்டு பொங்கல் அப்படிங்கிறது ஒரு விஷயம் உண்டு. ஸோ அந்த மாட்டு பொங்கல் அப்படிங்கிறத எந்த நேரத்துல நம்ம அந்த மாட்டு பொங்கல் அப்படிங்கிறத செய்யலாம்? சில நேரத்துல நம்ம செய்யறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப அடுத்ததாக இந்த மாட்டு பொங்கல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு வருது. அப்ப அந்த புதன்கிழமை அன்னைக்கு நமக்கு காலையில நல்ல நேரம் எத்தனை மணி? 9:30 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ள மாட்டு பொங்கல் அப்படிங்கிறது வைக்கலாம்.
சில பேர் என்ன பண்ணுவாங்க, மாலையில செய்வாங்க. சாயங்காலத்துல செய்யும் பொழுது எத்தனை மணிக்கு செய்யலாம்? 4:30 மணில இருந்து 5:30 மணிக்குள்ள செய்யலாம். இது ஒரு நேரம், ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக 6:30 மணில இருந்து 7:30 மணி சாயங்காலத்துல, இந்த 3 நேரத்தையும் குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த நேரத்துல நம்ம அந்த மாட்டு பொங்கல் அப்படிங்கிற அந்த ஒரு விழாவை நம்ம அந்த நாள்ல நம்ம சிறப்பா நம்ம பண்ணினோம் அப்படின்னு சொன்னா நமக்கு பசு விருத்தி, பால் விருத்தி, நமக்கு அடுத்தடுத்து நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல அந்த மாட்டு பொங்கல்ல நீங்க முக்கியமா நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, மாடை உள்ள அழைக்கும் பொழுது, உங்க இடத்துக்குள்ள அழைக்கிறீங்களே, அழைக்கும் போது நீங்க என்ன பண்ணுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வைக்கோலை முன்னாடி போட்டு அதை எரிப்பாங்க. அதை தாண்டி பசுமாடு உள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. கிராமப்புறங்கள்ல கண்டிப்பா அது அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்படிதான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது நமக்கு இன்னும் அமோகமாக இருக்கும். அந்த மாட்டு பொங்கல் அப்படிங்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதாவது இந்த உத்தராயண புண்ணிய காலம் வந்துட்டாலே இந்த பொங்கல் வைக்கிறது, அடுத்தது இந்த மாட்டு பொங்கல், அடுத்தது இந்த காணும் பொங்கல், சில விஷயங்கள் அடுத்தடுத்து வரும்பொழுது மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இதுலயும் மிக முக்கியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த விவசாயம் சம்பந்தப்பட்டவர்கள், விவசாயத்துல இருக்கக்கூடிய தமிழ் பெருமை, அதாவது அந்த எவ்வளவு அவங்க கஷ்டப்பட்டாங்களோ, எவ்வளவு அவங்க பாடுபட்டாங்களோ, அந்த தை திருநாள் மட்டும் அவங்க விடவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஒரு கரும்பு சாகுபடி செய்வாங்க. எவ்வளவோ அவங்களுடைய கஷ்டங்களை எவ்வளவு சாகுபடி செய்து நிறைய நல்ல விஷயங்கள் அதுல கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரும் பொழுது அவங்களுக்கு நம்ம நிறைய நல்ல, இப்ப நம்ம ஒரு கரும்பு வாங்குறோம், நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம சொல்றோம், நிறைய நல்ல விஷயங்களை நம்ம கொண்டு வரோம். அப்போ இந்த பொங்கல் திருநாள், பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறது அந்த நேரமும் அந்த ஒரு விஷயமும் நம்ம செய்யும் பொழுது அமோகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் குறையில்லாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதனால இந்த நேரத்தை பயன்படுத்தி பொங்கல் வைக்குமாறு கேட்டுக்கொள்ளும். அதே போல இப்ப நம்ம பொங்கல் வைக்கிறோம், நம்ம அந்த பொங்கல் வைக்கக்கூடியது, அந்த பொங்கல் வைக்கக்கூடிய அந்த பொங்க பானையில நம்ம என்னெல்லாம் கட்டுறோம், மஞ்சள் கட்டுறோம், இந்த இதெல்லாம் நம்ம அந்த பொங்க பானைக்கு எல்லாம் நம்ம கட்டி சந்தன குங்குமம்லாம் வச்சு விபூதி எல்லாம் வச்சு அதெல்லாம் அதுக்கு பூஜை எல்லாம் அதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ செய்து அதை நம்ம வந்து அடுப்புக்கு வரைக்கும் நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு நம்ம எல்லாம் நம்ம பண்ணிக்கிறோம். அதெல்லாம் பண்ணிட்டு நம்ம அந்த பொங்கக்கூடிய அந்த பால் பொங்குறது பார்த்தீங்களா, அந்த சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த பால்லையே அந்த பொங்கல் பண்ணுவாங்க. அப்போ அந்த பண்ணும்பொழுது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பொங்கக்கூடிய திசை அப்படிங்கிறது இருக்கு. எந்த திசையில் பொங்கினால் நமக்கு அந்த சுபிக்ஷமா இருக்கும், அடுத்தடுத்து நமக்கு நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்டு எல்லா இடத்துலையும். இப்போ பொதுவாக சாதாரணமாகவே ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும் பொழுது பால் காய்ச்சுறாங்க இல்லையா, அப்படி அந்த பால் காய்ச்சும் பொழுது எந்த திசை வருது பாருது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு குலவை போடுற பழக்கம் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் அது மாதிரி பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்பொழுது அந்த பால் பொங்குறது அப்படின்னு சொல்லும் பொழுது கிழக்கு திசை நோக்கி பொங்கலாம், வடக்கு திசை நோக்கி பொங்குறது அப்படிங்கிறது ரொம்ப சுபிக்ஷமானது. லக்ஷ்மி கடாட்சத்தோட இருப்பாங்க. அந்த பால் முதல்ல பொங்குறது கிழக்கு நோக்கி, வடக்கு நோக்கி முதல்ல ஊத்துறது அப்படின்னு சொன்னா அவ்வளவு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த ரெண்டு திசை ரொம்ப முக்கியமானது. கிழக்கு வடக்கு இது ரெண்டுமே மிக முக்கியமானது. எல்லா பக்கமும் பொங்கும் போதே எல்லா பக்கமும் பொங்கி ஊத்துனது அப்படின்னு சொன்னா சகல ஐஸ்வர்யங்களும் உண்டு, சகல ஐஸ்வர்யங்களும் உண்டு. சில பேருக்கு ஒரு திசையில மட்டும் லேசா பொங்கிட்டு அப்படியே இறங்கிடும், பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியாதது இல்லை. ஒரு திசை பொங்கி வரும், லேசா ஒரு பக்கம் ஊத்திட்டு அப்படியே அடங்கிடும். சில பேர் டக்குன்னு ஆஃப் பண்ணிடும். பொங்குறது அப்படின்னு பொங்குறது அப்படிங்கிறது பொங்கி ஊத்தணும், பொங்கி வெளியில வரணும். அது பொங்கி வரத்துக்கு முன்னாடியே அணைச்சிடக்கூடாது, அடுப்பை அணைச்சிடக்கூடாது. பொங்கி கொஞ்சம் வழியணும், கீழே வழியணும். அந்த பொங்க பானையில அது வழிஞ்சு இருக்கணும். அப்பதான் அது சுபிக்ஷமானது. பொங்கி இருக்கு, அந்த பால் பொங்குற மாதிரி அஷ்ட ஐஸ்வர்யத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? அதனால இந்த பால் பொங்குறது அப்படிங்கிறதையும் உங்களுடைய கவனத்துல கொண்டு வாங்க. அந்த நேரத்தில் பால் பொங்கும்போது சுவாமி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எந்த திசையை பார்த்து பொங்குறது அப்படிங்கிறது நீங்க நின்று மனசால உங்களோட குலதெய்வத்தை வேண்டிட்டு உங்களோட முன்னோர்களை பிரார்த்தனை பண்ணி எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணி இந்த பொங்கலை நல்லபடியாக அந்த பொங்கலை நீங்க வைத்து அந்த படையல் போட்டு சுவாமி தரிசனம் செய்யுமாறு கேட்டுக்கிறேன். சுபம்.